பாருங்க காய்ஸ், வேறு லெவலில் இருக்குது. என்ன இருக்குது காய்ஸ், நிப்பாட்டாங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பொருள் எதுன்னு பிளேண்டி ஷொட்டை அடிச்சுட்டு வேறு லெவலிக்கும். இது சம்பவத்துக்கு மேலே சம்பளம் காய்ஸ் எங்களுக்கு. சாரி, சம்பளம் மீது சம்பவம். ஹோட்டல் பெண் சொல்லி போய் விட்ருவாங்க. இல்லை இதுதான் அந்த வியூ. வெரி சாரி. ஹலோ ஃபேம், வெல்கம் பேக். எல்லாரும் சோமிப்பீங்கன்னு சொல்லி நினைச்சிறேன். பெரிய ஒரு பிரேக்கு போகிற இன்றைக்கி ஒரு ரைடு கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூரார் டிஸ்ட்ரிக்டுள்ள ஹோட்டன் பென்ஸ் தான் பார்க்குறோம். நாங்கள் இப்போ சரி அட்டபாக்குன்ற இடத்துல இருக்கிறோம். இங்கேருந்து 71 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுது. 2.5 hour மாதிரி நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் இருக்கிற வியூ காட்டுறவங்களுக்கு பாருங்கள். அங்கே அவங்களுக்கு அவ்வளோவா வேணுங்க, சட்டப்படி வைக்கி செம்மையாக வைக்கி. அதை நான் அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். வேறு லெவலில் இருக்கும். மற்றது இன்றைக்கி யார் யார் போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு ஒன்றிக்கிற ஃப்ரெண்டும் தான் போகிறோம். ஸோ மற்றதெல்லாம் மொட்டை குழுக்கில் பேசும். ஓகே, நாங்கள் இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைடு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் கெலியோலின் தான் வரோம். கெலியோலின்னு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் மாதிரி வந்த பிறகு தான் நாங்கள் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிகாஸ் நீங்கள் கெலியோ டு கம்பளை ரூட்ஸ் எல்லாம் பெரிய வியூவில் ரோட் சைக்காது, இப்போ நார்மலாக தான் இருக்கும். பட் கம்பளை தாண்ட போகிறோம். இந்த அட்டபாக்கை எல்லாம் பாஸ் பண்ண போயிட்டு செம்ம வியூவில் ரோட் எல்லாம் எங்களுக்கு பார்க்குறதே கிடைக்கும். செம்மையாக கேப்சர் எல்லாம் பண்ணலாம். ஸோ அதோட கோப்ரோவும் ஒரு சம்பவம் செஞ்சுட்டு எங்களுக்கு. நான் போக முன்னேறி என்ன சம்பவம்னு சொல்லி இதிலிருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் மாதிரி காட்டுச்சு. 2.5 hour மாதிரி ரீச் சொல்லி காட்டுச்சு. நாங்கள் இப்போ ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணோம் அட்டபாக்கிலேருந்து நாங்கள் லொக்கேஷனை போட்ட போகிறோம். 70 கிலோமீட்டர் காட்டுது ஹோட்டன் டைம்ஸுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 hour மாதிரி போகணும்னு சொல்லி காட்டுது நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் நேற்று நைட் எல்லோரும் போகணும்னு சொல்லி ரெடி ஆகிருந்தாங்க. காலையில் பார்த்து எல்லோரும் அடி போட்டு செம்ம தூக்கம். ஸோ இப்போ நாங்கள் அட்டபாக்கில் நிப்பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ இப்போ தான் அவங்க கெலியோலேருந்து வெளியாக பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு புத்தெல்லாம் வேலை வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. நாங்கள் இப்போ புத்தெல்லாம் வேலை வெயிட் அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ பெரிய பிரேக் கொண்டு போகிறோம். இன்றைக்கி ஒரு ரைட் தான் இது. பட் நாங்கள் வந்த நேரமே என்னவோ தெரியா, நாங்கள் போகிற ரைட்ஸ் எல்லாமே ரைட் போகிற டே எல்லாமே செம்ம கிளைமேட் எல்லாம் வேறு லெவலில் செட் ஆகி. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம மலை. நானும் யோசிச்சு அதை எப்படிடா இந்த மலையில் அந்த ஸ்கூல் ஏரியாவுக்கு போகிற எப்படிடா மலைக்கு ஒன்று கெட்ட பண்ணிடலாமல் கஷ்டமாக போகும்போது யோசிச்சுங்க. பட் இன்றைக்கி எதிர்பார்க்காத அளவுக்கு செம்மையாக இருக்குது. வெயிலெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. வெயில் கூடவும் இல்லை குறவாகவும் இல்லை. மினிமம் கூல் கிளைமேட்டோட கூதல் காற்றோடு அடிச்சு வெளிச்சம் வெயில் இருந்தாலும் எங்களுக்கு கிளைமேட் வந்து ஒரு சில்லான கிளைமேட்டோட ஆகிக்குது, செம்மை ஆகிக்குது. வாங்குவோம். மற்றது வந்து இந்த கடைசி வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். என்னை கோப்ரோவை சோல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சேல் பண்ணிட்டேன். நாங்கள் சேல் பண்ணிவிட்டு இப்போ என்ன இன்னொரு யூடியூபர் சேர்ந்து அவனுக்கு கோப்ரோ வாங்கிட்டு தான் நான் இது லொக்கை கேப்சர் பண்ணுறேன். அவரும் ஒரு மொட்டோ ப்ளாகர் தான். ஸோ இது வந்து நான் வீடியோ பண்ணுறது இன்றைக்கி GoPro 9 Black. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன வீடியோஸ் பார்த்தவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கும். இந்த வீடியோ பார்க்கிட்டவங்களுக்கு குவாலிட்டி எல்லாம் எப்படி அப்டேட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இல்லை ஃபியூச்சர்லேயே நாங்கள் ஒரு GoPro அப்டேட் ஆகும். ஓகே வாங்க அப்படியே இருக்கும். பாருங்கள் வியூ எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட இது வந்து சுத்தலாக நினைக்கிறேன். சுத்தலாக பார்ப்போம். சுத்தலாம் இருந்தாலும் நம்மோட கிட்டே ஆகிட்டோம். பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வேறு லெவல்லேக்கு 2 பக்கமும் சாரி இந்த பக்கம் ஃபுல்லாக போயிட்டு இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வியூவெல்லாம் பார்த்துக்கொண்டு பைக் ஓட்டிக்கிட்டா இல்லைன்னா வாசல் கூட்டிக்கொண்டே தான் நீங்கள் பைக் ஓட்டுறது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவல்லேக்கு. ஸ்ரீலங்காவானும் டவுட் ஆகிடும். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் இறங்கிட்டு குறைஞ்சிருச்சு. மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய கூடவே இருக்குது. ஓகே போம். இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. விக்டோட தாக்கத்துக்கு போகிறோம். இந்த ரோட்டெல்லாம் டோட்டலாகவே மாறி இருக்குது. இதெல்லாம் செம்மை இந்த ரோட்டு இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ புளி குண்டாமா அது இது ரோட்டில் கொஞ்சம் போகிறதே கஷ்டம். இருந்தாலும் நாங்கள் போவோம். ஓகே வாங்க கோவெல்லாம் பார்த்து கொண்டு வரோம். நாங்களும் ஒரு கொல் ரொட்டி பிளேன்டி ஒரு குடிச்சோம். சரி கொல் ரொட்டியில் எங்கே ஃபேமஸ்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும்.
அந்த கோல்டு ரொட்டிக்கு தருவாங்க சம்பளம் உண்டு, அதுவும் செம்மையாகவே இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கோல்டு ரொட்டியும் அதை பெருசாக நிப்பாட்டாங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் போம், அதில் போலீஸால் நிப்பாட்டினாங்க. போலீஸால் அவளும் நல்லது தான் செக் பண்ணுறது, எல்லாத்தையுமே இருக்கிறது ஒவ்வொன்றா பார்த்தாங்க, புல்லட்டை பார்த்தாங்க பாருங்க, அங்கிட்டு வேறு லெவலில் இருக்குது. நான் என்ன சொல்லி சொன்னீங்க, புல்லட்டை ஃபுல்லாகவே செக் பண்ணாங்க. 2 பேர் இந்த பொக்கெட் ட்ரெஸ் உள்ளுக்கு ட்ரெஸ்க்கு வெளியாக எல்லாமே செக் பண்ணாங்க. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வச்சு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி. மற்ற எங்களோட பேக்கை ஃபுல்லாகவே A to Z ஃபுல்லாகவே வெளியே கொடுத்தாங்க, எங்களோட பேக்கை ஃபுல்லாகவே. பட் அதுவும் ஒரு நல்லது எங்களோட நாட்டுக்கு. ஸோ நாங்கள் எங்கள்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் யூஸ் பண்ணுறோம் இல்லாததுனால நாங்கள் வந்துட்டோம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்களும் அந்த மாதிரி பொருளாக பாவிச்சு வச்சுக்கலாம் நிப்பாட்டியவங்க. அது அவங்களுக்கும் சரியில்லை, அவங்கள சுற்றி வரைகிற ஆட்களுக்கும் சரியில்லை. ஓகே பட் இவங்க அந்த மட்டும் செக் பண்ணாங்க, இந்த லைசன்ஸ் இன்சூரன்ஸ், பைக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ், மற்றது தும் சர்டிஃபிகேட் ஒன்றுமே கேட்கல. அந்த மாதிரி நம்மளால் போதை வசதிக்காக தான் பார்த்தாங்க. இப்போ நான் இன்னும் வெளியாகிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் போவோம் கோல்டு ரொட்டியும் ப்ளேன் டீ. அதே போலீஸாக பார்த்தாங்க, என்னடா இவன் தனியாக கேட்டுக்கு போகிறான்னு பார்க்குறாங்களே. கோல்டு ரொட்டியும் ப்ளேன் டீயும் குடிக்கிறதுக்கு போகும். இப்போ பாருங்கள், நம்மளோட டனல் வந்துருச்சு. நம்மளோட டனல் பாருங்கள், சுரங்கப்பாதை போகணும்னு நடிச்சு வா எடுத்துன்னு சொல்லி பாருங்கள். வேறு வந்து எதுவுமே ஏகிது காய். எங்கே சம்டைமுக்கு போலீஸ் அடிப்பாங்க. ஏன்னு சொன்னால் கடலுக்கால வரையிட்ட சிலவங்க ஒவ்வொரு கூட்டு போட்டுக்கிட்டு வருவாங்க. இன்றைக்கு இல்லை, கொஞ்சம் எங்கேயும் ஒரு நாள் எடுத்து நிப்பாட்டினாங்க. ஸோ நல்லா அப்போதைக்கு நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே டைம் போன ரைட்டில். ஓகே இப்போ இன்னும் ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப கோயில் பார்ப்போம். அதே அவங்களுக்கு காட்டுறேன், அதுவும் சென்னை இருக்கும். அதுலேயும் மேலே மட்டுமே நாங்கள் பொம்பூர்வேலில் போன மாதிரி தான் நேரம் நல்லா நடக்கணும், நடந்து தொப்புக்கே போகணும். பட் அங்கிட்டு பார்க்க வர வியூவே வேறு லெவலுக்கு செம்மையாகவே இருக்குது. ப்ளூ ஃபீல் சீஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அந்த நம்மளோட போய் அப்படியே பாருங்கள். அப்படியே இந்த கன்னியாங்காலத்துக்கு அப்படியே கொத்தமலை டேம் போய்க்குது, அதோட போய்ட்டு ஜாயிண்ட் ஆகும். ஓகே போ பாருங்க, வியூவெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு சென்னை ஒரு நாளைக்கு இன்ஷால்ல கொத்தமலை ப்ளோக்கும் வரும், எங்களுக்கு கொத்தமலை டேஸ் வரும். பட் அந்த அங்கே போக விட மாட்டாங்க. நாங்கள் டூருக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க, அங்கேயும் தான் நாங்கள் அந்த வியூவை பார்க்கணும். ஓகே பரவாயில்ல, நான் அந்த வியூவை சரி உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் செம்மையாகவே தான் இருக்கும் பார்க்குறது. இப்போ கோல்டு ரொட்டி இருக்குவா, இந்த கோல்டு ரொட்டி இல்லை, அதில் கோல்டு ரொட்டி இருக்குது. சிம்மல் சமங்க கோல்டு ரொட்டி, அது சிம்முமா இங்கே ரைட், சிம்மல் சமங்க கோல்டு ரொட்டி. அப்போ வீட்டில் வந்து சொல்லி பார்ப்போம். கோல்டு ரொட்டி தீனா அதை இஷ்டானே சரி சரி. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வஹலால் ஓடிக்கிறாங்களாம். இந்த டைம்லாம் சீசன் இல்லை, பெருசாக சீசன் டைம் இது ஆஃப் சீசன். ஸோ அதனால் பெருசாக அந்த பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க, கோல்டு ரொட்டி பிஸ்னஸ் ஆகிக்கட்டும். நான் மறக்கிட்டே நான் வளமையாக சாப்பிட்ற கடையும் பார்த்தேன், அதே மூடிக்கிறாங்க. பெருசாக இதெல்லாம் ஆஃப் சீசன் பெருசாக வந்து போக மாட்டாங்க டூரிஸ்ட் எல்லாம். நாங்கள் அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் போவோம், அப்போ தான் அவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணலாம் அந்த பிளேஸ் எல்லாம். சீசன் டைமில் போனோன்னு சொன்னால் ஃபுல் க்ரௌட் ஆகிக்கும், எங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஆகிக்கும். அதனால் நாங்கள் ஆஃபீஸில் தான் நான் எந்த ரைட் போகிறது என்னாலும் போவேன். இங்கேயும் நிற்குது, அது நீங்க பார்ப்போமா ரொட்டி கேட்டு பாருங்கள். பாருங்கள் இப்போ சாப்பிட வந்திக்கிறோம். நாங்கள் சின்னமாய் பொருள் ரொட்டியும் ட்ரெண்டிங் கிடச்சிருச்சு. வேட்டில் வலிக்குது, சம்பல் செம்ம இருக்குது, குழப்பாய்க்குது. இப்போ சம்பளோட பொருள் ரொட்டி வந்துட்டு பிளேண்டி சொட்டை அடிச்சுட்டு வேறு வலிக்கும். 5 ரொட்டி வந்துச்சு, 5 ரொட்டி வந்துச்சு. 3 ரொட்டியை ஆள் நொக் அவுட் பண்ணிட்டாரு பிளேண்டி வர கேப்பில்.
2 தான் என்ன மிஞ்சிக்குது. இதுதான் கடை வியூ, வேறு லெவல் இருக்குது. இந்த மாதிரி வியூ ஒன்லேருந்து கொண்டு ரொட்டேஷன் வேறு லெவல். ஓகே, நான் அப்படியே சாப்பிட்டு மொட்டை உலகில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நாங்கள் இப்போ காலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெளியாகிட்டோம். பொல் ரொட்டி, நைமேரி ஸ்டம்பிள், மற்றது பிளேன் டீ. சட்டப்படி காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ போகணும். இப்போ போகிற இடம் எல்லாமே பென்டன், போகிற வரைக்கும் பென்டன். எனக்கு இந்த ரோட்டெல்லாம் பெய்து பழக்கம்னால ஒரு இஷ்யூவும் இல்லை. பட் ஈஸ்டர்ன் சைடெல்லாம் லாங் ட்ரிப் வரவங்கெல்லாம் வருவாங்க. ஈஸ்டர்ன் சைடு அங்கிட்டு, ஜப்னா சைடு அங்கிட்டு இங்கெல்லாம் வரவங்கெல்லாம் அவங்க நேர் ரோட்டில் ட்ரைவ் பண்ணி இந்த ரோட்டெல்லாம் அவங்களுக்கு செம்ம டஃப்பாகிடும், கஷ்டமாக இருக்கும். மற்றது பள்ளத்தோடு சேர்ந்து நான் பென்ட் மட்டும் இருந்தாலும் அவங்க நம்ம யூஸ் பண்ணி வருவாங்க. இது வந்து பள்ளத்தோட பென்ட், அதனால் கொஞ்சம் இல்லை நிறையாவே இந்த சைடு எக்ஸிடென்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்லேயும் டிரைவர்ஸ் மாறுறதால நடக்காது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா ரோட்டும் அவங்களுக்கு ட்ரைவ் பண்ணி பழக்கம். இப்போ நாங்கள் இருந்தாலும் வேண்டிய ரோட்டில் போகலாம். எங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடில் உள்ளவங்கெல்லாம் அப்படி இல்லை. அந்த சைடில் உள்ளவங்கெல்லாம் மோஸ்ட்லி அவங்க தான் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. ஒரு சீசன் டைமில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். வேன் பெறலும், த்ரீ வீல் பெறலும் எல்லாம் பெண்ட் எடுக்கிட்டு பெறல்றது தான் எல்லாமே 175% அந்த லாங் ட்ரிப் வரவங்க. ஈஸ்டர்ன் சைடு இருந்து, ஜப்னா சைடு இருந்து, அந்த மாதிரி கோல் சைடு இருந்து வரவங்க எல்லாம். ஓகே, இப்போ சென்னை இது கிளைமேட் எல்லாம் ஸோ கிட்டத்தட்ட இன்னும் 1 hour மாதிரி தான் நிற்கும். 1 hour முதல்ல 1/2 hour மாதிரி தான் நிற்கும். நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஓகே, நாங்கள் இப்போ நோர்வேலி டவுன் எல்லாம் பாஸ் பண்ணி வந்துட்டோம். நோர்வேலி டவுன் எல்லாம் பாஸ் பண்ணி வந்து சின்ன சம்பவம் எல்லாம் நடந்துருச்சு. எங்களுக்கு சம்பவம் எல்லாம் நடந்து இப்போ நாங்கள் நோர்வேலி டவுனை தாண்டி பொரகஸ் கிட்ட வந்து ரேந்தபோல ஹாந்தின்னு ஒன்று சொல்லுவோம். அம்பிவேல ரோட், எல்லாரும் பொதுவாக தெரிஞ்ச ரோட் தான் அம்பிவேல ரோட். அந்த ரோட்டுகளுக்கெல்லாம் இப்போ வைத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 20 நிமிஷம் தான் நிற்குது நாங்கள் ஹோட்டல் பிளேஸ் ரீச் ஆகிறதுக்கு. நான் உங்களுக்கு செம்ம வியூ வந்துக்குது. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன். நான் உங்களுக்கு போயிட்டு நிப்பாட்டி அவங்களுக்கு நான் வேறு வீடியோ எடுத்து காட்டுறேன். பாருங்கள், வேறு லெவல் கிளைமேட்டும் செம்மையாக வைக்குது. நான் இப்போ மழை பெய்யுதுன்னு சொல்லி இப்போ மழை தூரல்ல. ஓகே, இதை நாங்கள் நிப்பாட்டி நான் உங்களுக்கு அந்த கிளைமேட்டை காட்டுறேன், அந்த வியூவை காட்டுறேன் எப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் அந்த வியூ பாருங்கள் எப்படின்னு சொல்லி வேறு லெவல் பாருங்கள். அதுவும் இந்த பைக்கோட மேலே ஃபுல்லாகவே எல்லாமே இதாக தான் நிற்குது. லீக்ஸ் தான் நிற்குது. அந்த அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழையாக தான் நிற்குது. இவர் ரீக்க போனால தான் எல்லா இடமும் சுற்றுறோம். அவரை வீக்கிறாரு. அந்த வியூ வேறு லெவல் நிற்குது காய்ஸ். அது என்ன சொல்கிறது, கிளைமேட் நல்லா ஓகே. நம்மளே வீடு காட்டிடுறோம். இப்போ நாங்கள் அந்த வியூவை பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வியூலேயும் அந்த இடத்துலேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ பாருங்கள், வேறு லெவலுக்கு வியூ எல்லாம் செம்மையாக வைக்குது. ஓகே, இப்போ இந்த ரைட்லேண்ட்ஸ் என்ன வர வழியெல்லாம் சம்பாதுக்கு மேலே சம்பவம். பெஸ்ட்டுக்கு என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, கார்பரேட்டருக்கு புதுசாக டேப்ரம் பண்ண மாட்டேங்கிறேன். ஸோ அதனால் அந்த சேஞ்சு பதமாகிற வரைக்கும் அந்த சரியாக கார்பரேட்டரோட பம்ப் ஆகாது. அது கொஞ்சம் போய்ட்டு நிறைய நின்றுக்குது. இப்போ நேற்று சேஃப்டி போட்டு இந்த பைக்கை. ஸோ அது 100க்கு 100 இன்னும் கிளியராக இல்லை. வந்துட்டோம் ஹோட்டல் பெயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 10 minutes மாதிரி தான் ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுது. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, சட்டப்படியாக இருக்குது. இந்த சம்பவத்துக்கு மேலே சம்பளம் எங்களுக்கு சம்பளம் இல்லை சம்பவம். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். போயிட்டு ரீச் ஆகிட்டு போட்டு பாருங்கள், இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ பொறுமையாக வந்து ரீச் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸில். பாருங்கள், சரியாக என்ட்ரன்ஸ் லீக்கிறோம். எங்கள்கிட்ட நாங்கள் வந்த நாளும் என்னத்தையோ தெரியும். இன்றைக்கி எங்களுக்கு இதுவெல்லாம் கூட மிஞ்சி தரங்கள் எல்லாம். ஸோ வந்து பார்த்தா எங்கள் உள்ளே போடுறாங்க இல்லை ஏன்னு சொன்னால் ரொம்ப லேட்டாக நடக்குதாங்க உங்களுக்கு. ஸோ அது வாகனத்தை எல்லாமே என்னை கவுரு போட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. இந்த ஹோட்டல் பெயின் சொல்லி போடுறாங்க இல்லை. ஸோ நாங்களும் பைக்கை நிப்பாட்டாய் நீக்கிறோம். டிக்கெட் கவுண்டரை மூடிக்குது. இப்படி அவன்ட்டு சொல்லி கொஞ்சம் சரி நினச்சி பார்க்கல. அவ்வளோ ஒரு ஆசையாக வந்த ரைடு ஒன்று இது. வாசல் வரைக்கும் வந்துட்டு போகிறதுக்கு நிலைமை வந்துருச்சு. இட்ஸ் ஓகே. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டைம் வரோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் காட்டுவோம் உங்களுக்கு.
நான் வெளில வரக்கிட்டையும் காலையில் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஓப்பன் தான் போட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன தடுக்க முடியாத காரணங்கள் அவன் மூடி வச்சுக்கிறாங்களாம். ஸோ என்ட்ரன்ஸை மட்டும்தான் பார்த்துட்டு போக வேண்டிய நிலைமைகளுக்கு கடைசியாக. இப்போ வர வாகனம் எல்லாமே அவங்க ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ அடுத்த இல்லை. ஓகே, இன்ஷால்லா இன்னொரு ரைட்டில் சந்திப்போம். பாய். ஓகே, இப்போ நாங்கள் ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வெளியாகிட்டோம், அங்கேருந்து வந்துட்டோம். ஸோ வெரி சாரி, நானும் சரி எதிர்பார்க்கல. அம்பேவலை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். அம்பேவலை ரயில்வே ஸ்டேஷன். ஸோ எனக்கு அடுத்தது என்ன செய்கிறேன்னு விளங்குது இல்லை. ஸோ அவ்வளோ ஆசையாக வந்து ரைடு வந்தது. நிறையா தடங்கள் எல்லாம் தாண்டி வந்தோம். கடைசிக்கு பெருசாக சாப்பிட வச்சிருச்சு எங்களுக்கு. ஸோ ஓகே, இட்ஸ் ஓகே. நான் அப்படியே எங்கேருந்து திரும்ப கிளியோவுக்கு போகாமல் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் இப்போ பார்க்குறேன். ஸோ ஓகே, நான் அந்த பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிடுங்க.